அடுத்த நாள் காலையில் தலையை அவ்வளோ தூரம் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால அந்த உடையை போட்டுக்கிட்டேன். வேறு ஒரு நண்பருடைய காரை எடுத்துக்கிட்டு கூட 4 பேருக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் உள்ளே ஓட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்ட்டு. சார், கவன் மூவியில் வந்து உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்கள் ரியாக்ஷன் என்னவா சார் இருந்தது? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நான் அப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தேன். நான் முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அந்த படத்துக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது அந்த படத்துலேயே. அந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. சார் என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு 3 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இதான் கதை, இது யார் நல்லா இருக்காங்கன்னு பாருனாரு. அதில் 2 மலையாளி ஒரு தெலுங்குக்காரரு. 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை மண்டையில் முடியில்லாமல் இருந்துச்சு. நான் யோசிச்சேன், என்னையா நீங்கள் கூப்பிடல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அடுத்த நாள் காலையில் தலையை அவ்வளோ தூரம் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால அந்த உடையை போட்டுக்கிட்டேன். வேறு ஒரு நண்பருடைய காரை எடுத்துக்கிட்டு கூட 4 பேருக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் உள்ளே ஓட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்ட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதில் ஒரு வெங்கட்ரமணி சார் வந்துட்டு போஸ் தானே நீனாரு. அப்புறம் தான் கொண்டு போனாங்க. அப்போ கேட்டார், நீ எதுக்கு இப்படி பண்ணங்கிறப்போ, உங்களுக்கு என்ன மண்டையில் முடி இருக்கக்கூடாது அவ்வளோதானே, இப்போ முடியல, இப்போ என்ன நடிக்க வைங்க அப்படின்னு. அப்படி தான் நான் அந்த படத்தில் சான்ஸ் வாங்கினேன். நான் இலங்கையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இன்னும் 2 நாளில் ஷூட் உடனே கிளம்பி வாங்கினாங்க. நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். போனோடனே ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தலை சுற்றுச்சு. சீனா பெரிய சீனு. நீங்கள் சொன்னது தான், ரகுவரன் சாரும் அர்ஜுனும் நடித்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தினுடைய காட்சி. பார்த்துக்கங்க, காரி துப்பிட போகிறாங்க, கவனம் அப்படிங்கிறத அப்போவே பயமுறுத்திட்டாங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. நான் போனேன். 2 பேரும் உட்காந்து பேசணும். அந்த சீனும் அதை தொடர்ந்த சீனும் 5 நாள் பிளான் பண்ணி செட்டு போட்டிருந்தாங்க. யாராவது சொல்லுங்கள், அந்த சீனை நாங்கள் எத்தனை நாளில் முடிச்சிருப்போன்னு? ஒரே நாள். அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கேமராக்களை 5 ஆங்கிளில் வச்சு சிங்கிள் ஷாட் போவோம், நானும் போஸும் ரெடி ஆகிட்டு வரோம். நாங்கள் 2 பேரும் கேரவன்லேயே பக்காவாக ரெடி ஆகிட்டோம். அந்த ஃபுல் டயலாக்ஸும் கிட்டத்தட்ட அது 3.5-4 நிமிட காட்சி. அது அந்த 4 நிமிட காட்சியை 5 டேக்கு, அதாவது 5 ஆங்கிளில் சிங்கிள் டேக்கில் எடுத்து கட் பண்ணது தான் நீங்கள் பார்த்தது. அது ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சூப்பர். ஹாய் சார், என் பேர் காவ்யா. இப்போ நாங்களாம் ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்னா நாங்கள் எங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ரொம்ப நல்ல கேள்வி. நீங்கள் அது ரொம்ப முன்னாடியே கேட்டிருக்கலாம். எந்த ஒரு இப்போ நான் வந்து முதலையாக செலெக்ஷன் போகும்போது ஃபோட்டோஸ் வாங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எப்படி இருந்திருப்பேன், உங்களை மாதிரி இருந்திருப்பேன். அந்த ஏஜ் தான் இல்லையா, அது ஒரு சின்ன அரும்பு மீஸ் அப்படி தான் இருந்தேன். அப்போது அந்த ஃபோட்டோஸை வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோட்டோஸ் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் லைனில் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே என் ஃபோட்டோ வாங்கி கீழே போட்டார். 1 நிமிஷம் அப்படின்னு. என்னன்னு கேட்டார். எதுக்கு இந்த செலெக்ஷன்னு கேட்டேன். அவர் தான் இப்போ திருச்செல்வம்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான். அப்போ அவர் உதவி இயக்குனர். அதில் இப்போ எதிர்நீச்சல்னு ஒன்று பண்ணியிருக்கார் அந்த இயக்குனர். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் டிரைவிங் ஆள் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க? ஆள் நல்லா அழகாக இருந்தால் எடுத்துருவீங்களா? ஹைட்டாக இருந்தால் எடுப்பீங்களா? குண்டா அப்படி எதுவும் பார்ப்பீங்களா? இல்லை வண்டி ஓட்டி காட்ட சொல்லுவோம். சமயக்காரனை எப்படி எடுப்பீங்க? சமைச்சு நல்லா டேஸ்ட்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படி தான் எடுப்பீங்க. நடிகனை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடமே பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் உடனே நக்கலாக என்ன கூப்பிட்டு கேட்டார், எங்க நீ நடி பார்ப்போம் அப்படின்னார். இந்த கேள்விக்கான பதில், நான் கோபாலிங்கிற ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே 3 வருஷம் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். பாண்டியன் சார்கிட்ட நான் ஃபைட் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோங்கிறத எல்லாரும் ஆட்டோ டிரைவருங்கிறத வந்து இலக்காரமாக பார்க்க வேண்டாம். அது ஒரு வேலை.